ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சமூக அறிவியலிருந்து 60 கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிலவின் மறுபக்கத்தை 1959ஆம் ஆண்டு படம் பிடித்த செயற்கைக்கோள் லூனார் 3. இவற்றில் எது சரியான விடை என எழுதவும். குறுகிய வழியின் மூலமாக கடல் நீர் உள்ளே வருவது விரிகுடா ஆகும். ராஜேந்திரன் சென்னையிலிருந்து புவனேஸ்வருக்கு புறப்பட போகிறான். அவர் பயன்படுத்த வேண்டிய நில வரைபடம் அரசியலமைப்பு வரைபடம். 0 டிகிரி தீர்க்க ரேகை கிரீன்விச் மெரிடியன் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் லண்டனில் உள்ள கிரீன்விச் என்ற இடத்தில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஒன்று உள்ளது. இத்தாலியில் உள்ள விசுவியல் என்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு உறங்கும் எரிமலை. கிருஷ்ணதேவராயரால் மதுரை அரச பிரதிநிதியாக விஸ்வநாத நாயக்கர் நியமிக்கப்பட்ட வருடம் 1529. 1806 வேலூர் கழகத்திற்கு உடனடி காரணம் புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்துதல். பதாமி சாளுக்கிய ஆட்சியாளர்களில் மிக சிறந்தவர் 2ஆம் புலிகேசி. 1ஆம் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட நூல் மந்த விலாச பிரகடனம். கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் முகமது பின் துக்ளக் மேற்கொள்ளாத நடவடிக்கை எது? பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கைப்பற்றுதல். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை பட்டங்களுடன் பொருத்துக. லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம், சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி, சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவின் பிஸ்மார்க், காமராஜர் பெரும் தலைவர். முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியுடன் கையெழுத்திடப்பட்ட அமைதி உடன்படிக்கை என்பது வெர்சயஸ் உடன்படிக்கை. ஜப்பான் அமெரிக்க கப்பல் படைத்தளமான பெர்ல் ஹார்பரை முத்து துறைமுகத்தை தாக்கிய தினம் டிசம்பர் 7, 1941. முதல் இந்திய சுதந்திர போரின் தோல்விக்கான முக்கிய காரணம் அனைத்து கட்சியாளர்களும் கழகத்தில் சேரவில்லை. மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹிப்போக்ரட்டஸ். உறைபனி காலநிலை என்பது உறைதலால் பாறைகள் தூளாவதாகும். இவற்றில் ஒன்று டெல்டா அமைப்பு இல்லை. அது எது? கடல் சார்ந்த டெல்டா. காற்றிலுள்ள வாயுக்களின் சரியான அளவுகளில் இவற்றில் எவை ஒன்று சரியானவை? நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 21, மற்ற வாயுக்கள் 1%. பட்டியல் A பட்டியல் B உடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் நிலை தொழில் மீன்பிடித்தல். 2ஆம் நிலை தொழில் கரும்பிலிருந்து சர்க்கரையை பிரித்தெடுத்தல். 3ஆம் நிலை தொழில் வங்கி தொழில். 4ஆம் நிலை தொழில் கற்பித்தல். கீழ்கண்ட காலநிலை மற்றும் மழையளவு உள்ள இடங்களில் பருத்தி நன்றாக விளைவது 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ், 50 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர். பின் வருபவர்களில் பக்தி இயக்கியத்தில் சேராத நபராக கருதப்படுபவர் ஹாசன் தங்கா. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கரெக்டான ஆர்டர் கேட்டிருக்காங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு கற்காலம், இரும்பு கற்காலம். ஆப்ஷன் பி. இவற்றில் எந்த வாக்கியம் உண்மையானது? சிந்து சமவெளி மக்களின் எழுத்து ஏடுகள் அழியவில்லை. பிந்தைய வேத காலத்தில் அடங்கியுள்ளவை சாம வேதம், அதர்வண வேதம், யாஜூர் வேதம். மௌரிய பேரரசின் ஆட்சியாளர்களின் கால முறை வரிசை சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர்.
புத்தர் போதித்த அனாத்மாவதா என்பதன் பொருள் ஆத்மா என்பது இல்லை. ட்ரெண்ட் கவுன்சிலின் நோக்கம் கத்தோலிக்க திருச்சபையை சீர்படுத்துதல். குடுமியான் மலையில் உள்ள பல்லவர்கள் கல்வெட்டுகள் குறிக்கும் சிறந்த இசையாளர் ருத்ராச்சாரியார். பார்த்தலோமியா டயஸ் தென் ஆப்பிரிக்காவின் தென் முனையை அடைந்தார். வாஸ்கோடா காமா முதலாக கடல் வழியாக இந்தியாவை அடைந்தவர். பிரான்சிஸ் டி அல்மொய்டா இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய அரச பிரதிநிதி. அல்போன்சா டி அபுல்கர்க் இந்தியாவின் இரண்டாம் போர்ச்சுகீசிய அரச பிரதிநிதி. பிரபுவின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மன்னர் திப்பு சுல்தான். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கான தகுதிகளாக குறிப்பிடுவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அவள் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 21A என்ன உத்தரவாதம் அளிக்கிறது? அடிப்படை கல்விக்கான உரிமை. கீழ்காணும் சொற்றொடரில் எது தவறானது அல்ல? குழந்தை தொழிலாளி உருவாக வறுமையே காரணம். சார்க் நாடுகளுக்கான முதல் கூட்டம் பங்களாதேஷில் உள்ள டாக்காவில் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் 7, 1985. இந்திய தர நிர்ணய ஆணையம் எப்பொருட்களுக்கு தரச்சான்று வழங்குகிறது? தொழில் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள். இந்திய கூட்டாட்சியின் தொகுப்பு என்பது டாஸ் மாநிலங்கள் மற்றும் டாஸ் யூனியன் பிரதேசங்களை கொண்டது. 28(7). இந்திய அரசியலமைப்பில் டாஸ் பகுதிகள், டாஸ் சரத்துகள், டாஸ் பட்டியல்கள் உள்ளன. 22 பகுதிகள், 448 சரத்துகள், 12 பட்டியல்கள். அட்டவணை. அமெரிக்கா எதற்கு உதாரணமாக கருதப்படுகிறது? 2 கட்சி முறை. பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் தி ஹேக். கரும்பலகை திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை 1986. கீழ்கண்டவற்றில் எது பணத்தின் பணியை குறிப்பதில்லை? ஒன்றுபடுத்துவதற்கான கருவி. பொறுத்துக. நிலம், வாடகை, உழைப்பு, கூலி, மூலதனம், வட்டி, அமைப்பு, லாபம். இவற்றில் எது மூலதனத்தின் வடிவம் அல்ல? இயற்கை மூலதனம். இதில் தவறான கூற்றை கூறுக. சமூகம் என்பது தனிப்பட்ட மனிதர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்வதற்கான முறையை எதிர்பார்த்தல்ங்கிறது கரெக்டு. மீதி 3மே சரி, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராம பஞ்சாயத்தின் பணிகளில் வராத ஒன்று எது? கிராமங்களில் மின்சார உற்பத்தியை பெருக்குதல்ங்கிறது கிராம பஞ்சாயத்தில் வராதது. கிராமங்களில் கிணறு வெட்டுதல், கிராமங்களில் உள்ள விளையாட்டு மைதானங்களை கவனித்தல், கிராமங்களில் சாலைகள் அமைத்தல், இது எல்லாமே வரும். தலா வருமானம் குறிப்பது மக்களின் வாழ்வாதாரம். ICARஇன் விரிவாக்கம் என்ன? வேளாண் ஆராய்ச்சிக்கான இந்திய குழுமம். இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச். அளிப்பு விதி என்பது எந்த இரண்டிற்கான நேரடி தொடர்பை விளக்கும்? பண்டத்திற்கான விலையும் அளிப்பின் அளவிற்கும். விலையானது சமநிலை விலையை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும்போது சமநிலை விலை அடையும் தேவையும் அளிப்பும் செயல்புரிகின்றன. இது டாஸ் என அழைக்கப்படுகிறது. அங்காடி சமநிலை. இந்திய ரூபாயின் தனிப்பட்ட சின்னமானது இதன் 2 தொகுப்புகள் ஆகும். தேவநாகரி RA மற்றும் ரோம எழுத்தின் R.
தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என கருதப்படுவது கோயமுத்தூர். இந்தியாவின் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் நேரத்தை அறிவதற்கு இந்த தீர்க்க ரேகை எடுத்து கொள்ளப்படுகிறது. 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு. 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு. டேஸ் ஆறுகளுக்கு இடையில் கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. மகாநதி, கோதாவரி. மேற்கு ராஜஸ்தான் பாலைவனமாகவே இருக்கிறது. ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று ஆரவல்லி குன்றை அடையும் பொழுது மழை பொழிந்து விடுகிறது. மேற்கு ராஜஸ்தான் பாலைவனமாகவே இருக்கிறது. ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று ஆரவல்லி குன்றை அடையும் பொழுது மழை பொழிந்து விடுகிறது. இவற்றில் எது தவறான வாக்கியம்? தஞ்சையில் கோதுமை அதிகம் விளைகிறதுங்கிறது தவறு. தஞ்சையில் நெல் தான் அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. குளிர்காலத்தில் வேநீர் காலத்திலும் கோதுமை பயிரிடப்படுகிறது. பசுமை புரட்சி காரணமாக பஞ்சாபில் கோதுமை அதிகம் விளைகிறது. இந்தியாவில் கோதுமை முக்கிய உணவு பயிராகும். இது மூன்றுமே கரெக்டு. இணைப்பு பெட்டி தொழிற்சாலை சென்னை டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை, ஜாம்ஷெட்பூர் எஃகு தொழிற்சாலை, சேலம் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டு. அதிக அளவு உற்பத்தி தொழிற்சாலை. மக்கள் தொகை அடர்த்தியில் முன்னிலையில் உள்ள நாடு பங்களாதேஷ். தமிழ்நாடு மாநிலம் இந்த அட்சரேகைக்கு இடையே அமைந்திருக்கிறது. 8 டிகிரி 05 மினிட்டிலிருந்து 13 டிகிரி 09 மினிட் வடக்கு. தமிழ்நாட்டில் முதல் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். தமிழ்நாட்டில் முதல் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். டிஎன்பிஎல் என்பதன் விரிவாக்கம் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு செய்தித்தாள் அச்சு மற்றும் காகித நிறுவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.